ரெக்ஷோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார். சிம்மராசி நேயர்களே, தனித்துவமும் மகத்துவமும் சுயமரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கணும். இப்படி இருந்தால் தான் நான் இப்படி இருப்பேன், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும், எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும், மரியாதை கிடைச்சாதான் நான் அந்த இடத்துக்கு போவேன், மதியாத வாசலை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைராகியமாக உருன்னு இருப்பீங்க இந்த சிம்மராசி நேயர்களே. அந்த உருன்னுக்கதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்க போகிறது, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம், விட்டு கொடுத்து தான் பார்ப்போமே, ஜெயிப்போமான்னு பார்ப்போமா நம்ம சிம்மராசி நேயர்களே. நீங்கள் நல்ல ஒரு சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. அப்போது நல்ல ஒரு தன்னம்பிக்கை திறனும் அறிவாற்றல் படைத்தவர்களும் எதுலேயும் தான் முதலிடம் வகிக்கணும். அது ரேங்காக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் நான் தான் முதலிடம் இருக்கணும். நீங்கள் அண்ணன் தம்பி இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க இருந்தாலும் கீழே பிறகுற தம்பி சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிடுங்க, அப்புறமா அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லாத்துலேயும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இதுக்கு மேட்சாக இதான் போடணும், இதுக்கு கான்ட்ராஸ்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில விஷயத்துலலாம் அடமெண்ட்டாக இருப்பீங்க. இந்த வர காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடமெண்ட்டுன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம அடமெண்ட்டாக இருந்தோம்னா வெப்பம் தாங்க முடியாது இல்லையா. நீங்கள் ஆல்ரெடி சிங்கம் மாதிரி ஒரு பவரான ஒரு ஆள், சூரியனோட ஆதிக்கம், உங்களுடைய நீங்கள் படுற கோவத்துக்கு எங்களால் அந்த பவர் தாங்க முடியாது, அந்த வீட்டில் வந்து அதை பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்மராசிக்காரங்களை ரொம்ப தன்மையாக இருக்கணும். தன்மையாக இருந்தால் வாழ்க்கையில் ரொம்ப நம்ம வெற்றி பெறலாம். அப்போ நீங்கள் சூரியனை ரொம்ப வழிபடணும். அப்போ சூரியனை வழிபடினா எப்படிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மாடி வந்தால் சூரியனை வழிபடுங்க, இல்லை கீழ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஓரமாக நின்று சூரிய பகவானை பாருங்கள், சூரிய பகவானே போற்றின்னு சொல்லுங்கள். டைம் கிடைக்கிறப்ப நவகிரகங்கள், அதாவது நாயகன் சொல்லலாம், நவகிரகங்களே நாயகன், அவனை வெல்ல யார் உண்டு எவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர் வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்பில் எல்லா உறுப்புகளும் நமக்கு முக்கியம் இல்லவா. கண் முக்கியம், காது முக்கியம், மூக்கு முக்கியம், எல்லாமே முக்கியம். நம்ம சொல்லுவோம் ஒரு பல்லுவலி வந்தால், அப்பா பல்லுவலி யாருக்குமே வரக்கூடாதுப்பா, பல்லுவலி உயிரே போகிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு 10 நாளுக்கு தலைவலி, அப்போ தலைவலி யாருக்கும் வரக்கூடாதுப்பா, தலைவலினா ஐயோ இருக்கிறதே கொடுமையான வலி அதான்ப்பா அப்படின்னு. அப்போது எல்லா வலியுமே ஒரு மனுஷனுக்கு வருது, கஷ்டங்கள் வருது, துயரங்கள் வருது இருக்குது. அப்போது எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வர வேண்டிய சூழ்நிலைகள், அதை தாண்டி ரொம்ப கஷ்டமாக தாண்டாமல் ஈஸியாக எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து நேர்காணலாக ஃபேஸ் பண்ணுறோம், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே அமைதியாக மூவ் பண்ணணும் அப்படின்றது சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். அப்போ இந்த சிம்மம் என்ன பண்ணுவாங்க, இயல்புலேயே வந்து எல்லாத்துக்கும், அதாவது எப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன், லைஃப்னால் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ பழகிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கோவப்படாமல் இருக்கணும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமோ, சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தால் சண்டை வருது, சச்சரவு வருது, ஏதோ தம்பியாலேயோ அண்ணனாலேயோ, தம்பி பொண்டாட்டியாலேயோ அண்ணன் பொண்டாட்டியாலேயோ, இந்த மாதிரி விஷயங்கள், கேஸு, கோர்ட்டு, இதெல்லாம் வந்து இப்போ வர காலகட்டத்துக்கு உங்களுக்கு சிறிது நடக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்க நீங்கள் இப்படி முதல்ல எடுத்து ப்ளஸ்ஸாக சொல்லிட்டீங்க, சுயமரியாதை வாழணும், தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, சிங்கம் போல் இருப்பீங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு குண்டத்துக்கு போடுறீங்களே அப்படி தலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் சொல்லி இங்கே வருத்தப்படலாம். இந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சகோதரன் சகோதரிகளுக்கு இடம் கொடுங்க. நம்ம தான் அந்த வாழ்க்கையை வாழணும், நான் தான் அந்த வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் இடைவெளி விட்டு சில பேருக்கு கிடைக்க வேண்டியதுக்கு அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது நிறைய நினைப்பீங்க. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு பொறாமைன்றது ஒரு வந்துடும் உங்களுக்கு. அப்போ அந்த பொறாமையை தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய நீங்கள் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணுங்க சிம்மராசிக்காரங்க. மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் மரியாதை நம்ம கொடுத்தா இரட்டிப்பாக வரும். இன்புட் என்ன நம்ம கொடுக்குறோமோ டபுள் மடங்கு நமக்கு அவுட்புட் வந்து நல்லபடியாக ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. டைம் இல்லை அப்படின்னா நவகிரகங்கள் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு விளக்குகள் போடுங்க. எத்தனை விளக்கு தூண்டுறதோ அத்தனை விளக்கு போடுங்க. எண்ணிக்கையை வச்சா கூட சில பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணிட்டுருப்பாங்க. 1 2 3 4 5 6 சொல்லுவோம் எண்ணுவாங்க. என்னிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அதில் போயிடும். அதனால உங்களுக்கு என்ன தோன்றுதோ, எத்தனை விளக்கு தோன்றுறது மனசுக்குள்ளே தோணுதோ அத்தனை விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. மனம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு விளக்கு அப்படியே அப்போ அந்த இந்த மனசு நமக்கு ஒருநிலைப்படுத்தும். அதை இந்த தீபம் என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியே கொண்டு போகும். அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்க, எந்த நவ கிரகங்கள் இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம எல்லைக்குள்ளே அந்த கோவிலுக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் போடும்போது என் குடும்பம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்போம் சொல்லுங்கள். இருக்கணும் இல்லை இருப்போம். இருக்கணும்னா அதுக்கு வந்து நமக்கு கொஸ்டின் மார்க்காகவே போயிடும். நமக்கு அப்படி இருப்போம் சொல்லும்போது ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக குடும்பத்தில் வந்து நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. சிம்மம், சிங்கம், சூரியன் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் உடையவர். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஜெயம் உண்டு. அதில் இந்த மகத்தில் பிறக்கிறவங்களாம் புறத்தில் பிறக்கிறவங்களாம் நல்லாவே வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்பை ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க. அதாவது ஏதாவது ஒரு தானம்னா உணவு குழந்தைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்கோ நம்ம வந்து யாருமே வந்து அம்மா அப்பா இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக குழந்தைங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னையாவது என்ன தேவை பூர்த்தி தேவைன்னு கேட்டு அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. நம் சிம்மராசி நேயர்களுக்கு சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணலாம், நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆடி ஆவணி அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு பட வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன நம்ம பண்ணோம், நம்மளுடைய கர்ம பலன் என்ன இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய கர்ம பலன், அதாவது துர்கையை வழிபடுற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கர்ம வினைகளும் பகைகளும் போய் நல்ல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அதோட அர்த்தம் உண்டு. அப்போது நம்ம குடும்பத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்கள் பணங்காசோ பொருளோ தர வேண்டாம். மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை அபகரிக்காமல், அதாவது பிடுங்காமல் விட்டு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஆடி ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்னா நல்ல அம்சமாக இருக்கும். அதை கையெழுத்து இடும் இடம் நேரம் காலம் தேதி ரொம்ப முக்கியம். அதை பார்த்து கையெழுத்து இட்டால் கண்டிப்பாக ஜெயம் உண்டுங்க. நிறைய பேர் இந்த ராசியில் சிம்மராசிக்காரங்க நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஆவணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் உண்டு. அந்த மாற்ற நிகழ்வுகள் வெற்றியாக அமையினா வந்த சந்தோஷத்தில் நம்ம கடகடகன்னு படித்து பார்க்காம கூட சைன் பண்ணுவோம். படித்து 1க்கு 2 முறை படித்து பார்த்த பின் கையெழுத்திடுவது வெற்றி ஜெயம் உண்டு நம் சிம்மராசி நேயர்களுக்கு.